யோ, என்ன இன்டர்வியூ போகணும் சொல்லிட்டு இருக்க, நீ பாட்டு உசு புசுன்னு சென்ட் அடிச்சிட்டு இருக்க. துணியை சரியா அலசாம இஸ்திரி கொடுத்துட்டு இருக்கானுங்க. கப்பு நாத்த தாங்க முடியலப்பா. இவனுக்கு இஸ்திரி சார்ஜ் 8 நான் சென்ட் அடிச்சுக்கிறதுக்கு 500 ரூபாய் வேண்டி இருக்கு. இவனுங்களுக்கு எல்லாம் இவ்வளவு திமிரா போச்சு இல்ல? ஆமா, திமிருதான்ப்பா. ஏன்னா உன் வீட்டுல பாதாம் கீரை முட்டை பரோட்டா குருமா கொடுத்த பாரு, அதனால திமிரு. இந்த துணி எல்லாம் தேய்ச்சா கையில ஸ்கின் டிசீஸ் வந்துரும்டா. இந்தாயா எந்த தேய்ச்சிட்டா? தேய்க்கிறேம்மா. உங்களுக்கு முன்னால வந்தவங்களுக்கு எல்லாம் தேய்ச்சிட்டு உங்களுக்கு நான் பின்னால தேய்க்கிறேன். ஒரு சட்டை தேய்க்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது பாரு. ஏன்பா இந்த சட்டையை போட்டு எங்கப்பா போக போற? சும்மா அண்ணா நகர ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிருவேன். ஏண்டா நீ சும்மா அண்ணா நகர ஒரு ரவுண்ட் சுத்துறதுக்கு நெய்வேலியில சுரங்கம் வெட்டி நிலக்கரி எடுத்து அதை நெருப்பாக்கி பிலாய் உருக்கு சாலையில இரும்பு வாங்கி அதை இஸ்திரி பெட்டி செஞ்சு மேட்டுப்பாளையம் வெஸ்கோ மில்ல ரேயான் நூல் வாங்கி அதை ஒருத்தர் நெஞ்சு ஒரு டைலர் தைச்சு நான் தேய்ச்சு கொடுத்தா நீ சும்மா அண்ணா நகர ஒரு ரவுண்ட் சுத்திட்டு வருவேன். நம்ம இந்திய பொருளாதாரத்துக்கு இது தாங்குமா? நீ செய்யறது சரியா? ஏன் காசு கொடுக்கல? சும்மாவா தேய்க்கிற? என்னடா போலாத காசு? 50 பைசா கொடுக்குற. விலைவாசி என்ன? 1 கிலோ தக்காளி 25 ரூபா, அரிசி 12 ரூபா, எண்ணெய் 40 ரூபா. நீ கொடுக்குற 8 கட்டுப்படி ஆகுமா? ஏதோ போறா போகுது பொது சேவை செய்யறோம். பொல்லாத பொது சேவை இவர் செய்யறாராம். போயிரு, குறுக்கு மேல மிதிச்சிடுவேன். போமா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு புடவை உதறி கட்டிட்டு போ. போடா, இவர் சட்டையை தேய்ச்சி போட்டா தான் இந்தியா முன்னேற போகுது.